என் பிராண்டுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நிறைய செலவு பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆனதான் மிச்சம். இந்த விஷயத்தை தான் எங்களோட கிளைண்ட் எங்ககிட்ட வந்து சொன்னாங்க. ஹாய், நான் ஷீலி, நோ ஹவுசஸ் எஜுகேஷன் கன்சல்டன்சியோட ஃபவுண்டர். நாங்க எங்க பிராண்டுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண முன்ன ஒரு ஃப்ரீலான்சர் கிட்ட கொடுத்தோம். ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் இல்ல, ஒரு வேலையும் பண்ணல, ரொம்பவே லாஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ். அப்பதான் எங்களுக்கு கோவப் அண்ட் சுதனை பத்தி தெரிஞ்சது. இவங்க கிட்ட எங்க ப்ராஜெக்ட் கொடுத்தோம். பாஸ்ட் ஃபியூ மந்த்தா ஃபுல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோவப் டீம் தான் ஹேண்டில் பண்றாங்க. ரொம்பவே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ரிசல்ட் ஆல்சோ ரொம்ப சூப்பர். கோவப் எங்களோட பிசினஸ் இன்னுமே க்ரோ பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்றாங்க. டியர் பிசினஸ் ஓனர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, இல்ல ஆட் பார்த்து, இல்ல அவங்க கம்மியான பிரைஸ் கோட் பண்றாங்கன்னு மட்டும் ஒரு ஏஜென்சியோ இல்ல ஒரு ஃப்ரீலான்சரையோ செலக்ட் பண்ணாதீங்க. நீங்க ஒரு ஏஜென்சியோ ஃப்ரீலான்சரை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட ப்ரீவியஸ் ஒர்க்ஸ், அவங்க எப்படி ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, இந்த எல்லா விஷயத்தையும் செக் பண்ணுங்க. மெயின்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது போஸ்ட் போடுறது, ஆட் ரன் பண்றது மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி ப்ராப்பரான ஸ்கிரிப்டிங், மார்க்கெட் அனாலிசிஸ், காம்படிட்டர் அனாலிசிஸ், ஃபனல் பில்டிங் அண்ட் ஃபாலோ அப், சேல்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கு. அது மாதிரியே டியர் ஃப்ரீலான்சர்ஸ் அண்ட் ஏஜென்சிஸ், கிளைண்ட்ஸ்க்கு ப்ராப்பரா சர்வீஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஏன்னா சிலர் பண்ற தப்புனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற இந்த ஒரு இண்டஸ்ட்ரி மேலேயே நிறைய பிசினஸ் ஓனருக்கு மிகப்பெரிய ஹேட் உருவாகுது. அதனால பிசினஸ் ஓனர்ஸ், சூஸ் யுவர் ஏஜென்சி வைஸ்லி. ஆல்சோ ஃப்ரீலான்சர்ஸ் அண்ட் ஏஜென்சி ஓனர்ஸ், டூ யுவர் சர்வீஸ் ப்ராப்பர்லி.